Hello viewers, welcome to Fight Club. So in this particular video, நம்ம Köppen classification அப்படிங்கிற ஒரு classification பத்தி படிக்க போறோம். In our previous video, நம்ம வந்து world climate types அதோட fundamentals படிச்சிருந்தோம். So பல humidity, oceans இதெல்லாம் எப்படி வந்து climate affect பண்ணுது அப்படிங்கறத we have seen it. But now இப்போ இந்த particular videoல Köppen classification அப்படிங்கிற ஒரு classification இருக்கு. அந்த classification அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு? What is the alphabets in that classification means அப்படிங்கறத we will try to understand. ஏன் இத understand பண்றோம் அப்படினா only if we understand this we will be able to understand the entire world climate types. என்னென்ன variations இருக்கு அப்படிங்கறதையும் understand பண்ணிக்கலாம். So we'll get into this video. அவரோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் எடுத்திருப்பாரு. ஒன்று வெஜிடேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேஷன் மழைப்பொழிவு, அண்ட் அது ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன், அண்ட் தென் ஹி வுட் ஹவ் கான் ஃபார் டெம்பரேச்சர். இப்போது டெம்பரேச்சர், வெஜிடேஷன், ப்ரெஷர் இது மூணுத்தோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத வச்சு ஹி வுட் ஹவ் கிளாசிஃபைட் கிளைமேட் இன்டு 5 மேஜர் டைப் ஆஃப் ஜோன்ஸ். So based on temperature, precipitation and vegetation, he had classified 5 major groups. இந்த 5 major group A, B, C, D, E அப்படின்னு பிரிச்சிருப்பார். இதில் A, C, T and E இது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது ஹியூமிட் கிளைமேட் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா. குரூப் B மட்டும்தான் உங்களுக்கு ட்ரை கண்டிஷன். இப்போ குரூப் A அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட். ஓகேங்களா. நம்ம அந்த மிடில் லாட்டிட் அந்த ட்ராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் கிளைமேட். சி, பி ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை, ஸோ அதை நம்ம பார்க்க வேணாம். குரூப் சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிட் லாட்டிடியூட் ரீஜியன், அப்போ அங்கே டெம்பரேட் கிளைமேட். ஓகேங்களா. குரூப் டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சப்போலார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டைப் டி, இந்த டைகாலாம் இருக்கும் இல்லையா அந்த இடம் டைப் டி. ஓகே. அண்ட் குரூப் இ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போலார். சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பி அப்படின்னு வரும்போது அது ட்ரை கிளைமேட். ஓகே. ஸோ இந்த ட்ரை கிளைமேட்டில் ஹி வுட் ஹவ் கிளாசிஃபைட் 2 மோர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி ஆரிட் அப்படிங்கிறதும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வச்சிருப்பார். ஸோ செமி ஆரிட் ஆர் ஸ்டெப்பி ரீஜன் அப்படிங்கிறதுக்கு எஸ் ஆகவும் டெசர்ட்டுக்கு வந்து டபிள்யூ அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ ஓவரால் இந்த கோப்பன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது இங்கே இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கோப்பன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது இந்த கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த மேஜர் குரூப், அதுக்கு அடுத்து வி ஹேவ் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா. இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக், அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு எஃப், எம், டபிள்யூ, எஸ் இந்த 4 ஸ்மால் லெட்டரும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரெசிபிடேஷன் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இங்கே எஃப் அப்படின்னு வரும்போது when F means தி கிளைமேட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக மழை இருக்கு. ஓகேங்களா. தட் இஸ் நோ ட்ரை சீசன், என்டையர்லி உங்களுக்கு ரெயின் இருக்கு அப்படின்னா தட் இஸ் சஃபிக்ஸ்ட் பை எஃப். ஸோ எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மான்சூனல் டைப். ஓகேங்களா. ஸ்மால் லெட்டர் எம். அப்போ இந்த இடத்துல மான்சூன் அப்படின்னு வரும்போது என்னன்னா இங்கே ஒரு ட்ரை சீசன் இருக்க போது, இந்த ட்ரை சீசன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டான டைமுக்கு தான் இருக்க போகுது. அதே சமயத்தில் இங்கே மழை பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ அதுதான் அப்போ எம் அப்படின்னு சொல்லும்போது இட் இண்டிகேட்ஸ் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட். டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வின்டர். ஓகேங்களா. வின்டர் ட்ரை. இந்த இடத்துல டபிள்யூ எஸ் ரெண்டுமே வின்டர் அண்ட் சம்மரை குறிக்கக்கூடியது. எங்க ட்ரை சீசன் இருக்கோ அதை தான் குறிக்கும். அப்போ டபிள்யூ வின்டர் ட்ரை. அப்போ எப்போ மழை வரும் அப்படின்னு கேட்டால் சம்மர்ல மழை வரலாம். ஓகேங்களா. அப்போ டபிள்யூ அப்படின்னா வின்டர் ட்ரை சீசன், ரெயின்ஃபால் சம்மர்ல இருக்கு, வின்டர்ல மழை வராது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விஷயம் ஸ்மால் டபிள்யூ. ஆன் தி அதர் ஹேண்ட் எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரை. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்மர் ட்ரை. வின்டர்ல அப்போ மழை வரும். ஸோ எப்போ மழை வரும் அப்படிங்கிறத வச்சு அடுத்த கிளாசிஃபிகேஷன். ஸோ மேஜர் டைப் அடுத்து சப் டைப் அப்படின்னு வரும்போது மழை வரதை வச்சு இந்த கேட்டகரி. ஸோ ப்ரெசிபிடேஷனை மட்டும் வச்சு கிடையாது, டெம்பரேச்சரை பேஸ் பண்ணியும் ஈ வுட் ஹவ் ஃபர்தர் கிளாசிஃபைட் சப் டைப்ஸ் கொடுத்துருப்பாரு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
டைப்போட வார்மஸ்ட் மந்த் அப்படிங்கிறது அந்த வருஷத்துலயே ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர் சம்மர் மந்த் அப்படிங்கிறதோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்ப்பார். ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 22 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும்போது அதை கேட்டகரி ஏ. ஓகேங்களா, ஹாட் சம்மர் கேட்டகரி ஏ, அதாவது சப்டைப்ல ஏ. ஓகே, ஆல்ரெடி யூ ஹவ் சீன் ABCDE அப்படிங்கிறது அது குரூப்பிங். அந்த குரூப்பிங்க்கு அடுத்த இது சம்மரை வச்சு எவ்வளவு ஹாட்டா இருக்குன்றத வச்சு திஸ் கிளாசிபிகேஷன். ஸ்மால் லெட்டர் B அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் நாட் ஹாட் பட் வார்மான சம்மர். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்மர் மந்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 22 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போல கீழே தான் இருக்கு, லெஸ்ஸர் தென் 22 டிகிரி செல்சியஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 மாசத்துக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 10 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்தா இட் இஸ் கேட்டகரைஸ்ட் as சப்டைப் B. அடுத்து சி அப்படிங்கிறது கூல் சம்மர். ஓகேங்களா, உங்களுக்கு 1 இருந்து 3 மாசத்துக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 10 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு, அவ்வளவுதான். பட் நாட் ஹையர் டெம்பரேச்சர், வார்மர் அளவு கிடையாது, 10 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு அப்படின்றப்போ தட் இஸ் வாட் யூ கால் as சி கேட்டகரி. தென் டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவியர் விண்டர்ஸ். இங்க கோல்டஸ்ட் மந்த் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு -38 டிகிரி செல்சியஸ் கிட்ட வர போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கீழே இருக்கு அப்படிங்கிறப்போ தட் இஸ் வாட் யூ கேட்டகரைஸ் as டி. சரிங்களா, ஸோ பிரிசிபிடேஷனை வச்சு ஒரு பேட்டர்ன் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஓகேங்களா, FMSW அப்படின்னு டெம்பரேச்சரை வச்சு ஒரு கிளாசிபிகேஷன் தட் இஸ் ABCD. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் வந்து கோப்பனோடதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது. இதுல டெம்பரேச்சர் பேஸ்டு சஃபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம மேல பார்த்த கிளாசிபிகேஷன், அதாவது மேஜர் குரூப் B க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா B இஸ் ஆல்ரெடி வெரி ட்ரைன்றது நம்ம சிக்னிஃபிகா டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏ அப்படிங்கிற ABCD இந்த இதை அங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுவும் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ கோப்பனோட கிளாசிஃபிகேஷன் படி இதுதான் இந்த வேர்ல்டு கிளைமேட் டைப்ஸ். ஓகேங்களா, நவ் யூ நோ வாட் இஸ் A, வாட் இஸ் F, வாட் இஸ் W, வாட் இஸ் S அப்படிங்கிறது எல்லாமே யூ ஹவ் சீன் இட். ஸோ இதான் அங்கே இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன். ஸோ யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஒவ்வொன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அந்த கிளைமேட் இருக்கும். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் வில் டேக் ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ், அது ட்ராபிக்கல் ரீஜன், அது ட்ராபிக்கல் கிளைமேட் AF, AW, AM இது மூணு என்னன்றதை பார்க்கலாம். தென் வில் கோ ஃபார் மாய்ஸ்ட், தென் சிவியர் விண்டர் ABCD. இந்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்டாகவே நம்ம வேர்ல்டு கிளைமேட் டைப் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So stay connected with the channel. So thank you for watching this video. Please do like, share and subscribe. Okay, அடுத்த வீடியோல we will see.